வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனிப்பெயர்ச்சி பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 மார்ச் 6ஆம் தேதி. இது திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இதே திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆனார் 2025 மார்ச் 29. நிறைய பேருக்கு குழப்பங்களை கொடுத்தது. இது யாராருக்கெல்லாம் குழப்பங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறவங்களுக்கும், வக்கரகதியில் இருக்கிறவங்களுக்கும், அதே மாதிரி லக்னத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்தவித மாற்றத்தையும் கொடுக்கல. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது இந்த மீன ராசியில் நிலையான பலன்களை கொடுக்க போகிறார். இதன் பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். யாரெல்லாம் தசா புத்தியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் சுயஜாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்குள் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரத்துக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம். இது குருவுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + 19 30. 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். படிக்கிற காலகட்டத்தில் 16 வயசுலேருந்து 20, 21 வயசு வரைக்கும், 22 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் சனி தசை வரும். இப்போ எல்லாருக்குமே சனி தசை தான் வரும். எப்படியா இருந்தாலும் சரி சனி தசை அப்படிங்கிறது வரும். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை, உங்களுக்கு சனியுடைய தசை அப்படின்னாக்கா இது ராசிக்கு யோகாதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை அப்படின்னு சொல்லலாம், பாக்கியஸ்தானாதிபதி தசைன்னு சொல்லலாம். 2 பாவத்துக்கு உண்டான அதிபதியோட தசை. இந்த தசைங்கிறது நன்மை செய்யுமா அப்படின்னாக்கா நன்மை செய்யும், முழுமையான நன்மை செய்யும். இளம் வயது காலகட்டத்தில் வர சனி தசை அப்படிங்கிறது பெருசாக கெடுக்காது. இப்போ உங்களுக்கு சுய ஜாதகத்தில் சனி பகவானே சரியில்லைன்னு வச்சிங்களேன், சனி மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ படிப்பு ரீதியாக கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துட்டே வரும். படிப்பில் டல்லாக வருது. அதுலேயும் ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. அது மாதிரி இப்போ படிப்பெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ 2024 நிறைய பேர் படிப்பில் டல்லாக இருப்பாங்க. நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, படிப்பு சார்ந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஒரு மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, நடக்காமல் நிறைய தடையாக இருக்கும். இல்லை நடந்தாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. இது எல்லாமே 2024க்கு பிறகு இருந்ததுன்னா, 25 ஃபுல்லாகவே இருந்ததுனாக்கா உங்களுக்கு மாறும். இப்போ நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். படிப்பு ரீதியாக என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 21 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் சனி தசை நடக்குது. என்னோட கணக்குப்படி இப்போ சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா, சனியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி தசை. இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ண அந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உடனே கிடைக்கும். 2024 அதாவது சென்ட்ரு பகுதி ஒரு 6ஆம் மாதத்துக்கு பிறகு நீங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கலாம். வேலை சார்ந்து வேலைக்காக நிறைய முயற்சி பண்ணியிருக்கலாம். இந்த வயது காலகட்டத்தில் புதுசாக வேலை தேடி இருப்பீங்க, கிடச்சிருக்காது. இல்லை கிட்ட அதாவது இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி நிறைய ஃபெயில் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு அப்படி நடந்திருக்கு. ஒரு சில பேருக்கு வேலையும் கிடச்சிருக்கு. அந்த வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, அதாவது சரியில்லாத வேலை, எனக்கு கொஞ்சம் இடம் சரியில்லை அப்படின்ற மாதிரி, இல்லை மேலதிகாரி சரியில்லை அப்படின்ற மாதிரி, ஒரு மதிப்பு மரியாதை இல்லைன்ற அது மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகினே வந்திருப்பீங்க. இது 2024க்கு பிறகு 24 சென்ட்ரு பகுதியிலே எடுத்துக்கலாம். ஏன்னா சனி பகவான் அந்த இடத்துல ராகுவோட சேரக்கூடிய டைம் அது. இன்னொன்று பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, 7ஆம் அதிபதி நட்சத்திரம், 10ஆம் அதிபதி நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் வரும்போது சனி பார்வைப்படக்கூடிய இடங்களில் வேலைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி ஏதோ ஒன்று பட்டிருக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ வேலை ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை நிறைய கொடுத்துச்சு, வேலை ரீதியாக நிறைய இடைஞ்சல்கள் அதுமாதிரி நிறைய கொடுத்துச்சு, வேலையில் உயர்வு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுச்சு, வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க, அந்த வெளிநாடு வேலை கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. இது எல்லாமே இந்த சனியுடைய நகர்வு சரியில்லை டோட்டலாகவே. இப்போ மீன ராசிக்கு 2025 மார்ச் 29 சனி பகவான் பயிற்சி ஆனால் கூட வக்கரமாகி வக்கரகதியில் கும்பராசிக்கு போயிட்டால் திரும்ப வக்கரகதியில் வக்கர நிவர்த்தியாகி மீனராசியில் இருக்கிறார். பொதுவாகவே நவம்பர் 28 வரைக்கும், அப்போ டிசம்பர் வரைக்குமே எடுத்துக்கலாம். டோட்டலாக சனியுடைய நகர்வுகள் நல்ல பலன்களை கொடுக்கல, நிறைய பேருக்கு கொடுக்கல. ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ 2026 டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் உண்டு. இப்போ மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் முழுமையான பலன்களை கொடுக்க போகிறார். இது வரைக்கும் யாரெல்லாம் தசையால் பாதிக்கப்பட்டீங்களோ, அதாவது
கோச்சாரத்தில் குரு நல்லா இருக்குது, இப்போ குரு பயிற்சி நல்லா இருக்குது, உங்களுக்கு எதுவுமே பண்ணலை, சனி பகவான் பயிற்சியான பிறகு கோச்சாரத்தில் வந்து நல்ல பலன்களை கொடுக்கல அப்படின்னு பொதுவாக சொன்னால் கூட, ராகு கேது பயிற்சியெல்லாம் கூட உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது நடக்கலை. இன்னொன்று மாதாந்திர கோள்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பயிற்சிகளும் உங்களுக்கு நல்லது தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் நல்லதே நடக்கலை மிதுன ராசிக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய நகர்வுகள் சரியில்லை. ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், இவர் முழுமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம், இவர் சரியில்லாத பட்சத்தில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ வேலை ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், இப்போ வந்து மார்ச் மாதத்துலேருந்தே ஒரு நல்ல ஒரு வேலை அமையும், வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அந்த திருமண வாழ்க்கைங்கிறது நல்லாயிருக்கும். உடனே இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு வந்து திருமண ரீதியாக நிறைய ரிஜெக்ட் ஆகிட்டே வந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லியிருப்பாங்க. அங்கே தான் போயிட்டு நீங்கள் ஒரு வரன் பார்க்கும்போது 100 தோஷம் சொல்லுவாங்க, அதுக்கு அது என்ன தோஷம்னு உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு தோஷத்தை சொல்லி இது வந்து தடையாகவே இருக்கும் திருமணம், அந்த தடைகள் இருக்காது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜாதகம் செல்லுபடியாகும். இந்த டைமில் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே கல்யாணம் ஆகி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனிதசையிலே நிறைய சொல்லலாம். சனிதசையை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா மைண்டு வந்து ஒரு நிலையில் இருக்காது. உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லிக்கிட்டா கூட வளர்ச்சியை கொடுக்காது. அந்த சனி இருக்கிற இடத்த பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது சனி வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருந்துட்டான்னு வச்சிங்களேன், முதல் 10 வருஷம் இந்த பின்னாடி 9 வருஷம் கூட உங்களுக்கு இந்த வயது காலகட்டத்தில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது, அப்படியே மொத்தமாக உங்களுக்கு நல்லா இருந்துரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் தசையில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு வேலை மாற்றம் நல்லாயிருக்கும், வேலையில் சூப்பராக இருக்கப்போ. இப்போ இந்த டைமில் வந்து கல்யாணம் ஆகலைன்னா கூட இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இப்போ லேட் மேரேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம். இது மாதிரி வாரிசுகளால் நிறைய செலவுகள்லாம் சுப செலவுகள், படிப்புக்காக செலவு பண்ணுறது, தேவையில்லாத செலவு கிடையாது. அது பிளான் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் பண்ணணும், பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ அது வந்து நடைமுறைக்கு வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னாக்கா முதல் 10 வருஷம் பின்னாடி 7 வருஷம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது வந்து வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், இடமாற்றங்கள், சம்பள உயர்வு, இது எல்லாமே எதிர்பார்த்து நீங்கள் காத்திருந்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி இருக்கலாம். இப்போ அது மாதிரி முயற்சி பண்ணி தோல்வியாக இருந்தால், கடந்த 1 வருஷம் 1.5 வருஷமாக தோல்வியில் இருந்தால் இப்போ நிவர்த்தி ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அதாவது சம்பள உயர்வு, இடமாற்றங்கள், இது மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்லது தான், பாசிட்டிவ் தான். இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு முதல் 10 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு. பின்னாடி 7 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 7 வருஷத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த 7 வருஷத்தில் இருக்குன்னா 40 to 47 என்னோட கணக்குப்படி வருது. அதாவது புதன் தசை ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகிருக்குன்னு பாருங்கள். 10 வருஷம் ஆகிருக்கு, பரவாயில்ல. 11ஆவது வருஷம் ஆகிருக்கு, 12ஆவது வருஷம் ஆகிருக்குன்னா நீங்கள் 10 வருஷத்துக்கு பிறகு இருக்கிறீங்கனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11லேருந்து 17 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 7 வருஷத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு கொஞ்சம் தடையை கொடுத்துனே இருக்கும். அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடன் பிரச்சனை வர்றது, அது மாதிரி ஒரு மணி விஷயத்தில் லாக் ஆகுறது, யாருக்காவது போய் கேரண்டி கைது போட்டு லாக் ஆகுறது, இது மாதிரி யாருக்காவது வார்த்தையை விட்டுட்டு அதை செய்ய முடியாமல் தவிக்கிறது, இது மாதிரி ஏதோ ஒன்று உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருடம் கஷ்டத்தை கொடுக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருஷத்தில் பரவாயில்ல. இப்போ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பொதுவாகவே 17 வருஷத்தில் முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது ஆவரேஜாக தான் போகும். நல்லபடியாக நீங்கள் போவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. தொழில் சாணத்தை பொறுத்த வரைக்கும், ஏன்னா சனி மட்டும் நல்லா இருக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில். சனி மட்டும் நல்லா இருந்துட்டான்னு வச்சிங்களேன், அதாவது நல்ல அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருந்துட்டான், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருந்துட்டா, இந்த புதன் தசையில் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, எப்பவுமே வளர்ச்சி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி அந்த 7 வருஷம் அப்படிங்கிறது தவிர்த்து முதல் 10 வருஷத்தில் கன்ஃபார்மாக வளர்ச்சி கொடுத்துரும். இடம் வாங்குற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருந்தால் இப்போ இடம் வாங்கலாம், அதாவது வீடு கட்டுறது, அது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் வச்சுருந்தீங்கன்னாக்கா அந்த பிளான் எல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும். பசங்களுக்கு, அதாவது வாரிசுகளுக்கு நிறைய செலவு இது மாதிரி உண்டு. இது மாதிரி நிறைய செலவுகளை கன்ஃபார்மாக உண்டு. ஒரு சில பேர் வந்து அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சிங்களா, அப்போ கிடைக்கும். இது வரைக்கும் சனியுடைய நகர்வுகள் 2024 6ஆம் மாதத்தில் இருந்து 2025 ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைய பேருக்கு கொடுக்கல, சனி இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து. ஏன்னா சனி ராகு சேர்க்கை அந்த இடத்துல வந்து கிராஸ் ஆகிருக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில். கடந்த காலமாக நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது. யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு. 47 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது இந்த ராசிக்கு எங்கே இருந்தால் நல்லது கிடையாது, எங்கே இருந்தால் நன்மை.
அதாவது புதனுக்கு பகை கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வீட்டில் இல்லைனா சனி வீட்டில் இருந்தால் கூட சனி வந்து பகை கிரகம் கிடையாது, நட்பு கிரகம் தான் புதன் பகவானுக்கு. இந்த ராசிக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய இடம் தான். இருந்தாலும் அந்த சனி அப்படிங்கிறது கடுமையான பகை கிரகம் அந்த கேதுவுக்கு. அதனால் அந்த கேது பகவான் இருந்துச்சுன்னு வச்சு, இப்போ சனியோட வீட்டில் இருந்தால் கூட அந்த கேது தசை அப்படிங்கிறது சனி தசையாக தான் எடுத்துக்கணும். சனி வந்து நல்ல இடத்துல உக்காஞ்சிருக்காது, அதாவது நல்ல ஆதிபத்தியம் இருக்காது. அப்போ அந்த கேது தசைங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் நல்லதே செஞ்சால் கூட ஒரு பக்கம் வந்து கஷ்டத்தை கொடுக்கும், அதாவது கெடுபலன்களை கொடுக்கும், கோர்ட்டு கேஸு அது மாதிரி கொடுக்கும். செவ்வாய்க்கு இணையானவர், அதாவது டபுள் செவ்வான்னு சொல்லலாம் அந்த கேதுவை. அது மாதிரியான ஒரு செவ்வாய்க்கு இணையான கிரகம் அந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது. இப்போ செவ்வாய் தசையை நன்மை செய்யாது, நான் இதை செவ்வாய் தசைன்னு சொல்லலை, அந்த அது மாதிரி எடுத்துக்கணும். செவ்வாய் மாதிரி டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கு என்ன பவர் இருக்கோ அதை விட டபுள் மடங்கான பவர் இந்த கேது பகவானுக்கு. இப்போ சனிக்கும் கேதுக்கும் ஆகாது. அதனால தான் இப்போ செவ்வாயை கூட விட்டுரும். இவரோட பார்வையில் செவ்வாய் பட்டுச்சுன்னா கோச்சார ரீதியாக சனி பகவான் நகரக்கூடிய இடத்துல இல்லை பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தால் கூட உங்களுக்கு லக்ன யோகராக இருந்தால் இல்லை ராசிக்கு வந்து நல்ல ஆதிபத்தியம் வாங்கி உக்காந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்த செவ்வாய் வீடு கட்டுறது அது மாதிரி கொடுத்துரும், ப்ராப்பர்ட்டி அது மாதிரி இது மாதிரி வீடு இடம் வாங்குறது இது மாதிரி கொடுத்துரும், நிறைய நல்ல பலன்களையும் கொடுத்துரும் செவ்வாய் கூட. ஆனால் கேதுவுடைய நட்சத்திரத்தையோ இல்லை கேதுவையோ பார்த்தால் அது கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னாக்கா கேது பகவான் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு கடுமையான பகை கிரகத்தில் வந்துடும். அதனால் வந்து அதாவது டபுள் செவ்வாயின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுக்குது. நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன். அப்போ கேது தசை நடக்கிறவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கே இருந்தாலும் சரி, சனி பார்வையில் கேது பகவான் இருந்தாலோ இல்லை கேது பகவான் அந்த வீடு கொடுத்த கிரகம் அந்த கேதுவுடைய நட்சத்திரத்தில் இல்லை சனி பகவானுடைய பார்வையில் இருந்தாலோ இப்போ கேது தசையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைமு வேலை வாய்ப்பில் பிரச்சனைகளை கொடுக்கலாம், இல்லை இடமாற்றங்கள் அப்படி இல்லைனாக்கா மேலதிகளோட தொந்தரவு இது மாதிரி நிறைய இது மாதிரி இன்னல்களை கொடுத்துட்டே வரும். கவனமாக இருங்க. இப்போ தொழில் ரீதியாக நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா கவனமாக பண்ணுங்கள். இப்போ வேலையில் இருக்கிறீங்கனாக்கா கவனமாக பண்ணுங்கள். வார்த்தைகள் கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, விரையாதிபதினு சொல்லக்கூடியவர். சுக்கிரதசை நல்லா இருக்கும். கேது தசைக்கு மட்டும் நான் மைனஸை சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன் நான் தவிர. மற்றபடி சுக்கிரதசைக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 54 வயசில் என்னோட கணக்குப்படி வருது. ஒரு சில பேருக்கு வந்து 58 வயசில் ஆரம்பிக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 48 அது மாதிரி கூட ஆரம்பிக்கலாம். இந்த சுக்கிரதசையானது எந்த வயசில் இருந்தாலும் சரி இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அருமையான டைம், நல்ல ஒரு வளர்ச்சி, அதாவது ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும், இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள், நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இப்போ கூட போயிட்டு வரலாம், இல்லை பூர்வீகத்துக்கு வர்றது, பூர்வீகத்தில் இடம் தேடி வர்றது, வீடு கட்டுறது, அது மாதிரி இப்போ 2024 பிளான் பண்ணியிருப்பீங்க. அதாவது அந்த அஷ்டம சனி முடிஞ்ச பிறகெல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதில் மீண்டு வந்து 2024 நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. இதை நடக்கணும், இதை பண்ணணும், அது பண்ணணும், அது பண்ணணும், ஏதோ பிளான் பண்ணியிருப்பீங்க. எதுவும் நடந்திருக்காது. இப்போ நடக்கும். நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ இப்போ இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுப்பார். இந்த சுக்கிர பகவானுடைய தசையில் சனி பகவான் நகரக்கூடிய இடம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அருமையான டைம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விரயங்கள், அது வந்து சுப விரயங்கள், அதிகமாக சுப விரயங்களை கொடுக்கும். இன்னொன்று, கடன் பிரச்சனை தீரும். கடன் நோய் வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி இந்த சுக்கிர தசையில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. இந்த 2 தசையும் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. அதனால் ஒரேடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் உணவு பழக்க வழக்கங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா குடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் சரி இந்த வயசு காலகட்டத்தில் நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஏமாற்றங்களையும் கொடுக்கும். தசை சரியில்லைன்னா அது ஏமாறக்கூடிய வாய்ப்புகளும் கொடுக்கும். யாரையா நம்பி பணம் கொடுக்குறது, இல்லை வந்து இதில் தொழில் இருந்தீங்கன்னா கூட அந்த தொழிலில் கொஞ்சம் வருமானத்தை கம்மி பண்ணி விடுறது, இதெல்லாம் வந்து இந்த 2 தசைகளை நடக்கும். இது நன்மை செய்யக்கூடிய தசைகள் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா நீங்கள் வந்து எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் பார்த்து நிதானமாக தொழில் பண்ணுறதோ இல்லை வேலையில் இருக்கிறதோ இல்லை நீங்கள் சும்மா இருந்தால் கூட சரி உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டைமில் ஆன்மீக சுற்றுலாலாம் நிறைய பிளான் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களில் இந்த சனியினுடைய நகர்வுகள், அதாவது மீன ராசியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனியுடைய நகர்வுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.